ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாய்ரா. என் உயிரின் உயிரானவர்களே, எந்த அளவுக்கு வாழ்க்கையில கடவுளை தேடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைப்பாரு. கடவுளை தேடுவதன் மூலமா பெறக்கூடிய நன்மைகள் ஏராளம். மனசுல என்னைக்கு கடவுளோட உருவம் முழுமையா பதியுதோ அன்னைக்கு கடவுளோட வழியில நாம செல்கிறோம் அப்படின்னு ஒரு அர்த்தமும் இங்க இருக்கு. ஒரு நிமிடமும் கடவுள் நம்முடன் இருக்கிறார் அப்படின்ற உணர்வு நிலை உங்களுக்கு வரும்போது மனசுல தெம்பு தைரியம் பிறக்குது. ஒரு சாய்ராம் கனடாவில் இருக்காங்க. அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் 20 வருஷம் ஆச்சு இந்த கனடா வந்து. என்னுடைய சொந்தம், என் பந்தம், என் உறவு, உற்றார், நண்பர்கள் அத்தனை பேரும் நான் சம்பாதிக்கிற காசுல தான் குறியா இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை நான் ஊருக்கு போனேன், பெரிய சண்டை. அடுத்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு போனேன், அப்பையும் சண்டை. இப்ப நான் ஊருக்கு போய் 5 வருஷம் ஆகுது. என்ன சாப்பிட்டியா தூங்குனியான்னு கூட கேட்காம எத்தனையோ இரவுகள் அழுதுகிட்டே இருந்த. நம்ம வாழ்க்கையில ஒரு ஆதரவான குரல் எங்கேயுமே இல்லையே கடவுளே அப்படின்னு. அதுக்கு அப்புறம் அன்பே சாயில நிறைய விஷயங்கள் சொல்லும்போது அதை மனசுல தேக்கி வச்சு அதை விடாம பாதுகாக்கும் போது, ஸோ உனக்கு இருக்கக்கூடிய ஒரே துணை உன்னோட சாய் மட்டும்தான். அதனால நீ பெருசா எங்கேயோ எதிர்பார்க்காத. யாருமே இல்லை அப்படின்னு யார் சொன்னா? அவங்களுக்கு மனுஷங்க இருக்காங்க. ஆனா உன் கூட இருப்பதோ தெய்வம்னு சொல்லி ஒரு பெரிய கனவு அந்த ஆடியோவில் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்துச்சு. அன்னையில இருந்து இப்போ வரைக்கும் ஒரு சொட்டு கூட நான் அழுவல அப்படின்னு. ஸோ நம்ம வாழ்க்கையில் நிறைய இடத்துல உடஞ்சி போய் நிற்கிறோம். நம்மளை சாப்பிட்டியா தொங்குனியான்னு கேட்கறதுக்கு கூட ஆட்கள் இல்லை. என்னடா வாழ்க்கை அப்படின்னு அந்த இடத்த அதிகமாக நினைக்கும் போது நம்ம மனசுல ஒரு பெரிய அளவுல கஷ்டமும் துக்கமும் சேர்ந்து தாக்குது. அது வெறுப்பா மாறுது. இப்ப இந்த கஷ்டமும் துக்கமும் வெறுப்பும் மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லை, உங்களுக்கு தான் முழு அளவுல அது பாதிப்பை ஏற்படுத்துது. அப்ப இதுல இருந்து கரை ஏறணுமா ஏறக்கூடாதா?
உங்க அன்பான உறவு மிகுந்த ஆழமான ஒரு உறவு திடீர்னு 6வது முகத்தை காட்டுறாங்க. அதை நம்மளை ஏத்துக்க முடியல, தாங்கிக்க முடியல, துக்கம் மறுபடியும் தொண்டையை அடைக்குது. அப்ப இந்த மாதிரி நேரத்திலலாம் ஒரே விஷயத்த, என் தெய்வமே எனக்கு துணை, என் தெய்வம்தான் எனது உறவு அப்படின்னு நினைச்சு பாருங்க. நினைச்சு பார்த்துட்டா அத்தனை தெய்வங்களும் உங்களுக்கு சொந்த பந்தமாயிடும். ஸோ தெய்வத்துக்கூட கூட்டணி, விஜயகாந்த் அடிக்கடி சொல்லுவார், மக்களுடன் கூட்டணி தெய்வத்துடன் கூட்டணி அப்படின்னு. நல்ல மனுஷன். சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் வேற மாதிரி கொண்டு போயிடுச்சு. அதனால தான் நம்ம ரஜினி அவர்கள் இது ஒரு சாக்கடை, உள்ளே இறங்குனா ரொம்ப நாரி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி வெளில நிற்கிறார். ஸோ நிறைய ரசிகர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. நான் இத்தனை வருஷம் 20 வருஷமா இப்போ வருவேன், அப்போ வருவேன், எப்போ வருவேன், எப்படி வருவேன், இந்த டைலாக்ஸ்லாம் பேசி பேசி எங்களை டோட்டலாக ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லி உருவ பொம்மையெல்லாம் கூட எரிச்சாங்க. ஆனால் நான் அப்போவே சொன்னேன், இவரெல்லாம் அரசியலுக்கெல்லாம் செட் ஆக மாட்டார். ஒரு ஆன்மீகவாதியை அரசியலில் உட்கார வச்சா எப்படி? இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் எதிர்கட்சிக்காரவங்களை மனசாட்சி அடகு வச்சுட்டு திட்டணும், ரைட்டா? இவருக்கு திட்ட தெரியாது, அமைதியான முறையில் அரசியல் பண்ணவும் தெரியாது. அதனால அந்த வேஷம் செட் ஆகாதுன்னு சொல்லி அவருக்கு அரசியல் ஆசை இருந்ததால தான் உள்ளே வந்தார், வரணும்னு முடிவு பண்ணார். பட் அந்த வேஷம் செட் ஆகலை. என்னடா தமிழ்நாடு ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு, இதில் இருந்து பின்வாங்கினா அசிங்கப்படணுமேனு அவர் நினைக்கல. ஆன்மீகவாதி என்றைக்குமே அந்த ஒரு விஷயம் மட்டும் இருக்கும், இதை பண்ணால் அசிங்கம், அது அப்படிலாம் இல்லை. மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை செய்வாங்க. ஸோ அப்படிப்பட்டது தான். அப்போ நீங்கள் தெய்வத்தின் படி அந்த கூட்டணி வச்சு பாருங்க, தெய்வத்தை சொந்தமாக்கி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏறுமுகமாக இருக்கும். இருக்கிற அத்தனை தெய்வத்தையும் உங்கள் உறவுகளாக மாற்றிடுங்களேன். இன்னும் சில பேர் வேற தத்துவத்தை வச்சுருப்பாங்க. கடவுள் அப்படின்றது சாய்பாபா அப்படின்றதுலாம் ஒரு சாய்ராம் பேசுனாங்க. என்னன்னா, நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்கேன், அந்த கிளாஸில் எனக்கு சொன்ன பாடங்கள் என்ன அப்படின்னா, சாய்பாபா அப்படின்றது ஒருத்தர் இல்லை, சிவன் அப்படின்றது ஒருத்தர் இல்லை, இயேசு அப்படின்ற ஒருத்தர் இல்லை, அல்லாஹ் அப்படின்றது ஒருத்தர் இல்லை, இயற்கை தான், நம்மளை தாண்டி ஒரு சக்தி இருக்குது, அதுதான் நம்மளை வழி நடத்துதுன்னு சொன்னாங்க. அதுதான் உண்மை. இத்தனை தெய்வங்கள் இருக்குதுன்னு நீங்க நம்புறீங்களா அப்படின்னு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப கேட்டாங்க. அப்போ அவங்களுக்கு சொன்ன பதில் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது உருவ வழிபாடு அப்படின்றது ஒரு கடவுளை நாம ஒரு உருவமா பார்க்கும்போது அது மனசுல ஆழமா பதியுது. ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய கேட்டகரி என்ன அப்படின்னா, இப்போ வரைக்கும் நமக்கு ஆசை இருக்கு. ஆசை இருக்கிற வரைக்கும் மனிதனுடைய பிறப்பு இருக்குது. எங்கும் கடவுள், எதிலும் கடவுள்னு அந்த சித்தாந்தத்தை இப்போ நாம ஓரளவுக்கு தான் பயன்படுத்த முடியும். ஓரளவுக்கு தான். ஏன் தெரியுமா? நம்ம மனசுல ஆசைகள் இருக்கிற வரைக்கும் எல்லோரையும் நாம வித்தியாசப்படுத்தி தான் பார்ப்போம். வித்தியாசப்படுத்தி தான் பார்ப்போம். அப்போ கடவுள் அப்படின்றதே இல்லை, ஒரு சக்தி. அந்த சக்தியை தான் நம்ம வழிபடணும்னா அது எந்த சக்தி? உள்ள டீப்பா போக 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 நமக்கு சில இடத்துல
மிக பெரிய துன்பம் வந்துடும், பெரிய துன்பம் கிடைச்சிடும். ஏன்னா இயற்கையை அளவுக்கு அதிகமாக என்ன ஏதுன்னு நினைக்கக்கூடாதுன்னு சாயப்பாவே சச்சரிதம்னு சொல்லியிருக்காரு. ஏன் தெரியுமா? மனசுல கோடான கோடி ஆசைகள் ஒழிஞ்சிருக்குங்க. நாம சொல்ற ஆசையே இல்லைன்னு, உயிர் வாழ ஆசை இருக்கிறதால தான் இப்போ வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். உயிர் இல்லைன்னு ஆசைப்படுவீங்களா? உயிர் வாழணும்னு தான் ஆசைப்படுறோம். எல்லாத்துக்கும் பேசிக் எது அடிப்படை அப்படின்னா, நீ ஆசைப்படுற, அதுல நீ உயிர் வாழணும்னு சொல்லி ஆசைப்படுற. அதனால தான் உனக்கு பிடிச்சமானவங்க உன்னை விட்டுட்டு போயிட்டா கூட உன்னால வாழ முடியாதேன்னு ஒரு கேள்வியோட பயப்படுற. அந்த பயம் உன் வாழ்க்கையை இருட்டாக்குது. ஓகே, அப்ப ஆசைகள் இருக்கிற வரைக்கும் அந்த தன்மையை அறிஞ்சிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஒரு எல்கேஜி படிக்கிற ஒரு குட்டி பாப்பா கிட்ட, அப்போ எல்கேஜி படிக்கிற ஸ்கூல்ல தானே சேர்க்கணும். ஆனா அந்த பாப்பாவை கொண்டு போயிட்டு ஒரு எம்ஃபில் பிஹெச்டி பண்ணக்கூடிய கிளாஸ்ல உட்கார வச்சா அந்த குழந்தை என்ன பண்ணும்? அந்த குழந்தைக்கு நிச்சயமா பைத்தியம் மட்டுமே பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போயிடக்கூடாது. அப்போ நான் இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லும்போது, இல்லைங்க நாங்கள் இந்த சக்தி தான் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னாங்க. அப்போது சாயப்பா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளை சொன்னேன். ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம். எனக்கு எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற தாட்டை தாண்டி வேற எந்த தாட்ஸும் எனக்கு இல்லை. அதனால் நீங்கள் ஹாப்பியாக இருங்க, நிம்மதியாக இருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். நேற்று ஒரே கதறல். அவங்க ஒரு ஆடியோ கொடுத்தது. எனக்கு இப்போ என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. கடவுள் இருக்குதா, கடவுள் இல்லையா, நான் வாழணும், எனக்குள்ள ஒரு டிப்ரெஷன், எனக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, அது என்ன சொல்லுதுன்னா, நீ வாழ முடியாது, வாழ முடியாது, வாழ முடியாதுன்னு சொல்லுது. நான் கிளாஸ் போன இடத்துலையும் எனக்கு அங்கே இருக்கிறவங்கள கேட்கும்போது எல்லோருமே அந்த குழப்பத்தில் தான் இருக்கிறோம். இதில் இருந்து எப்படி மீள்வது அப்படின்னு மறுபடியும் கேட்குறாங்க. அப்போது எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு எல்கேஜி சப்ஜெக்ட் கரெக்டாக கொடுத்தாதான், யூகேஜி படிக்கிறதுக்கு யூகேஜி, 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்கு 5th ஸ்டாண்டர்ட் சிலபஸ், ஸோ 10th படிக்கிறதுக்கு 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ். ஸோ இதுக்குள்ளே தான் நாம் ரோல் பண்ணி இதில் பெஸ்ட்டாக மாறி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும். அப்போது இப்போதைக்கு மனுஷனுடைய ஆசைகள் ஏராளம். ஒவ்வொரு மனுஷனும் இப்போ ஆசைப்படுறது உலகத்திலேயே ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ற ஆசை இங்கே யாருக்கும் இல்லை. வாழக்கூடிய வாழ்க்கையை நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கி நிம்மதியாக செயல் புரியணும். அப்போது ஒரு மீடியம் லைஃப் தான் இப்போ இருக்கிற மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஒரு மீடியம் லைஃப் தான் வாழ்ந்தால் போதும், அதை தாண்டி தேவையில்லை அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இன்னைக்கு எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்காங்க. ரைட்டா? அப்போ அதற்கு ஏற்ற மாதிரியான வாழ்க்கை முறையை அமைச்சுக்கணும். ரைட்டா? அப்போ அப்படி அமைச்சிக்க தான் நமக்கு ஒரு தெளிவும் நமக்கு ஒரு புரிதலும் கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்கள் ஃபுல்ஃபில் ஆகும்போது அடுத்த கட்டத்துக்கு போகும்போது ரொம்ப ஈஸியாக அந்த கட்டம் இருக்குது. ஒருவேளை இந்த கட்டத்தில் அரையும் குறையுமா செஞ்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. ஏன்னா பேசிக்கை படிக்காமல் அடுத்ததை படிக்கவே முடியாது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் பெரிய சக்தி எனக்கு கிடைக்கணும், அந்த சக்தியை வச்சு என் வாழ்க்கையை மாற்ற முடியும்னு நம்புறாங்க, நினைக்கிறாங்க. ஆனால் இது மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு முடிவு. உங்கள் வாழ்க்கையை மாற்றணுன்றதுக்காக நீங்கள் சக்தியை தேடி போகிறீங்க.
அந்த சக்தி அதுக்கு செயல்படாது. நீ யாரு அப்படின்ற உணர்த்துறதுக்கு தான் அந்த சக்தி. அப்போ நீ ஆசைப்படுறத அறவே திறந்தாதான் நீ அந்த கிளாஸுக்கு போக முடியும். புரியுதா? நிறைய பேருக்கு அதான், என்னோட மன நிம்மதி இல்லை, நான் நினைச்சது நடக்கல, அப்போ நான் நினைச்சது நடக்கணும், என் வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு சில பேர் இதை விட பெஸ்ட் எங்கேயாவது இருக்குதான்னு தேடுறாங்க. அங்கே தேடும்போது அவங்க தன்னையே தொலைக்கிறாங்க. தொலைச்சதுக்கு அப்புறம்தான் தெரியுது வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிட்டோம் அப்படின்னு. ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, அதனால ஒரு எக்ஸ்ட்ராவாக நான் சில விஷயத்தை கற்றுக்கிறேன், அதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சு போனவங்க மறுபடியும் அந்த பீஸ் ஆஃப் மைண்டு எனக்கு அங்கேயும் கிடைக்கலன்றாங்க. ஸோ நீங்கள் இயல்பான நிலையில் இருந்து கடவுளை வணங்கும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆத்ம திருப்தி அதில் கிடையாது. ஏன்னா அதனுடைய கான்செப்ட் அப்படின்றது வேற. ஆசைகளை துறந்து அந்த சக்தியை தேடு. அப்படி ஆசையை துறந்துட்டேன்னா அப்போ அந்த சக்தியை எதுக்காக தேடுறேன்னா மறுஜென்மம் உனக்கு தேவையில்லை, அந்த நிலை வரும்போது அதை தேடு. ஆனால் உனக்கு மறுஜென்மம் ஜாஸ்தி. ஏன்னா உனக்கு இப்போ வரைக்கும் ஆசைப்படுறதை நிறுத்த முடியாது. உன்னால் ஒரு வேளை சோறு போடலைன்னா தாங்க முடியாது. ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கலன்னா அடுத்த வேளை எப்படா வருதுன்னு வழிமேல் விழி வைத்து காத்திருப்போம். ஸோ 2வது வேளையும் சாப்பாடு கிடைக்கல அப்படின்னா 3வது வேளை கிடைக்குமான்னு சொல்லி பயத்திலேயே நமக்கு இன்னும் பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். 3வது வேளையும் கிடைக்கல, ஆக மொத்தம் ஒரு நாள் ஃபுல்லாக நீ பட்டினி, தண்ணி கூட கிடைக்கலன்னா அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சாவே தலை சுத்தம். ரைட்டா? எந்திரிச்சாவே தலை சுத்தம். அப்போ இந்த கட்டத்திலேயே நீ இருக்கும்போது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நீ மூவ் ஆக முடியும்? அதனால அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், இது உங்க விருப்பம். நான் திரும்பவும் சொல்றேன், இது உங்க விருப்பம். சொல்ல வேண்டியது என் கடமை. ஏன்னா 1-2 பேர் அதுக்கு தகுந்த மாதிரி என்கிட்ட சில கேள்விகள் கேட்டாங்க. உங்க மனசுலயும் அப்படி இருக்கும். அதனால நாம என்ன ஸ்டேஜில் இருக்கோமோ அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளை முழுமையாக செய்யுங்கள். அது வரக்கூடிய பிறவியில பார்த்துக்கலாம். இன்னும் எத்தனையோ பிறவிகள் பிறக்க தானே போறோம். என்னைக்கு உங்களுக்கு இயல்பான நிலையில பிறந்து பிறந்து உங்க பாவத்தை நீங்க குறைக்கணும். தட்ஸ் அ மெயின் பாயிண்ட். அது இவ்வளவு பேசுறேன், அந்த சக்தியை பத்தி அறிந்துக்கவோ தெரிந்து கொள்ளவோ நான் இப்போ வரைக்கும் விரும்பல. ஏன்னா இப்பயும் எனக்கு வாழணுன்ற ஆசை இருக்குதுங்க. வாழணுன்ற ஆசை எனக்கு இருக்குது. இங்க வாழணுன்ற ஆசை இல்லை எனக்கு. ஏன்னா எல்லாமே நான் அனுபவிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. சாரி, கமெண்ட்ல சொல்லுங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குது, நடக்க போகுது அப்படின்னு. ஸோ இதை தான் நம்ம உணரணும். இதை உணர்ந்து செயல்படணும். அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். திரும்பவும் சொல்றேன், பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ தேவையானதை மட்டும் எடுங்க. தேவையில்லாததை நீங்க நோண்டுனீங்கன்னா அது இப்போதைக்கு உங்க கைக்கு கிடைக்காது. அப்போ அது கைக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி நாம மனசு இன்னமும் ஒரு அழுத்தத்தை அது ஏற்படுத்தும். அந்த அழுத்தம் உங்க வாழ்க்கையில பலவிதமான துன்பத்திற்கும் காரணமா அமைஞ்சிடும். ஸோ இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் எப்பயுமே. ஓகேங்களா? அதனால யாரும் இல்லை அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு இருக்கக்கூடிய அவங்க கிட்ட போயிட்டு, இல்லை உனக்குன்னு ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தியை நினைச்சு நீ செயல்படுனா, இப்போ யாருமே இல்லைப்பா பேசுறதுக்கு. சாப்பிட்டியா, தூங்குனியா, அந்த அளவுல தான் நாம் இப்போ இருக்கோம். அப்போ அவங்க கிட்ட போயிட்டு ஒரு இன்டலெக்சுவலாக பேச முடியாது, கேட்கவும் மாட்டாங்க. இது நிறைய பேர் எனக்கு என்னமோ தெரிஞ்ச வரைக்கும் அது பெரிய கமர்ஷியலாக போயிடுச்சு. சில விஷயங்கள் எல்லாமே பயங்கர கமர்ஷியல். அதாவது ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய குருமார்கள் ஆசைப்பட்டு கொண்டு பணத்தை வாரி 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 கல்லாப்பேட்டையில் குவிச்சுக்கிட்டு சந்தோஷமாக தான் இருக்காங்க.
வாழணும்னு ஆசைப்படுற வாழ ஒரு துறவி அப்படின்றவன், ஒரு குரு அப்படின்றவன் நாட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது. அவ்வளோ சீக்கிரம் வந்து மக்கள் பார்க்க முடியாது. ஒரு காட்டில், ஒரு மலையில் அப்படிதான் அவங்க துறவரம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் வந்து ஏசி கார் என்ன, ஃபாரின் கார் என்ன, பைக் ஓட்டுறது என்ன, அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நமக்கு தெரியுதா இல்லை, ஒரு கமர்ஷியல் வந்து ஜாஸ்தி. நான் அவங்கள குறை சொல்லவே மாட்டேன். ஏன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு கர்மாக்கள் இருக்கிறது. அந்த கர்மாக்களுடைய விஷயத்தில் தான் அவங்க செய்கிறாங்க. பட் உங்கள் கர்மாக்களை அந்த கர்மா கூட தயவு செய்து இணைத்து விடாமல் செய்ய வேண்டிய விஷயத்தை மட்டும் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க, எல்லா சந்தோஷமும் கிடைக்கும். நம்ம ஆசைப்படுறது, ஆன்மா நிறைய விஷயங்கள் ஆசைப்படும். இது நடக்கணும், அது நடக்கணும், அது நடந்தே தான் ஆகணும், அப்படி இப்படின்லாம் சொல்லி அதற்கு தயவு செய்து மதிப்பு அழியுங்கள், ஆசைகளை குறையுங்கள். அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து போவோம். இதுதான் நாம் செய்ய வேண்டிய வழிபாடு முறைகள். அதனால் கடவுளை ஆழமாக மனசில் வைங்க. உருவ வழிபாடு அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு மிக மிக அவசியம். ஆரத்தி, சச்சரித்திரம் இதெல்லாம் தொடர்ந்து படிக்கும்போது, தொடர்ந்து வாசிக்கும்போது நமக்கு பலவிதமான சந்தோஷங்கள் அதிகரிக்குது. ஆனால் நாம் இதில் சரியாக செய்யாமல் இதில் பலன் இல்லாமல் நினைக்கும் போது தான் அதை பிடிக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய சப்ஜெக்டுக்கே நம்ம ஃபெயில் ஆகுறோம். அப்போது நாம் என்ன நினைக்கிறோம், இந்த கிளாஸ் வேஸ்ட்டு, இதை விட பெஸ்ட்டான கிளாஸ் இருக்குதா, அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி போகிற மக்கள் ஜாஸ்தி. ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்லேயே எல்லாம் முட்டமாக இருக்குது. அப்போது இதை விட பெஸ்ட்டான கிளாஸை தேர்றது தப்பு தானே. அப்போ இதில் எல்லா மார்க்கும் வாங்கிட்டு இதை விட பெஸ்ட்டாக நம்ம தேடலாம். பட் இங்கேயே நம்ம ஒர்ஸ்ட்டை கொடுக்குறோம். ஒர்ஸ்ட்டை கொடுத்துட்டு நாம் எப்படி பெஸ்ட்டை தேட முடியும்? ஸோ அப்படி தான் இன்றைக்கி எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஏன்னா ஏன் இப்படி தேடி ஓடுறாங்கன்னா, பிரச்சனைகள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அதிகமாக இருக்குது. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், நீங்கள் மட்டும் தியானம் பண்ணிங்கன்னா உங்கள் இறந்து போன உங்கள் தாத்தா கிட்ட கூட பேசலாம் அப்படின்னாரு. அவர் பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர். தியானத்தை பற்றி பேசுகிறான்னு சொல்லி இறந்து போன தாத்தா கிட்ட நான் பேசணும்னு கேட்டேன். கரெக்டு தானே? இறந்து போன தாத்தா கிட்ட நான் பேசணும். சரி, இறந்து போன தாத்தா எங்கே இருப்பாருன்னு அவரே தான் சொல்கிறாரு, மறுபிறவி இருக்குதுன்னு. மறுபிறவி இருக்குதா, ஆனால் இறந்து போன தாத்தா கிட்ட பேசலானோ வாய் விட்டார். எனக்கு சில விஷயங்கள்லாம் வந்து அவருக்கு பண்ணக்கூடாத சாயப்பாட வாதம். நான் திருப்பி கேட்டேன், மறுபிறவின்னு சொல்கிறீங்க, அதை நம்புறீங்க, ஓகே. இப்போ இறந்து போன தாத்தானா அவர் வந்து இல்லைங்க பேசலாங்க, ஆன்மா வந்து பேசலாங்க. இந்த ஆன்மா தான் வேற உடல்ல இருக்கே அப்படின்னு. அப்போ என்ன ஆகுது, யாரும் எந்த லாஜிக்கும் தெரியல, என்ன வாயில் என்ன படுதோ அதை பேசு அப்படி. நாம் மறுபிறவி ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறோம். அதனால தான் பேயும் இல்லை பிசாசும் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். அதையும் மீறி சில பேருக்கு மல்டி பர்சனாலிட்டின்னு ஒன்று இருக்குது. அது வந்து சயின்ஸ் பேஸ் பண்ணி, அது வந்து டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. நம்ம சயின்ஸும் ப்ளஸ் ஸ்பிரிச்சுவலையும் இங்கே ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ப்ரூஃப் பண்ண விஷயத்தை தான் இங்கே பேசிகிட்டு இருக்கோம். அப்போ தான் அதில் உங்களுக்கு நிலையான ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து இப்படிலாம் பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. நான் ஏதாவது நம்ம சாயப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, இயற்கைக்குள்ளே போய் கேள்வி கேட்காத, செத்தவங்க செத்து போனவங்களாவே இருக்கட்டும், அவங்கக்கிட்ட போய் கேள்வியை கேட்டு என்ன பதிலை நீ சொல்ல போகிற? அவங்களும் மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் தானே. அப்போ அவங்கக்கிட்ட நீ பேசுகிறதுக்கு கடவுள்கிட்ட பேசிட்டு போ. கடவுளுக்கு சாவே கிடையாது. கடவுளுக்கு சாவு இருக்குது? கடவுளுக்கு சாவே கிடையாது. அப்போ கடவுள்கிட்ட பேசு. மனுஷங்கிட்ட என்ன, மனுஷனுக்கு சாவு இருக்குது. செத்து போன ஆத்தா, செத்து போன பாட்டி, செத்து போன இது வேண்டாம். இது வந்து போனது முடிஞ்சிடுச்சு. அப்போ நாம் என்ன பண்ணுவோம், ஒரு புதுசாக ஒரு கற்பனை உருவாக்குவோம். நான் என்னுடைய இறந்து போன தாத்தா கிட்டே பேசுகிறேன், அவர் இப்படி சொல்லிட்டாரு, அவர் அப்படி சொல்லிட்டாரு, நான் அவர்கிட்ட பேசிட்டு தான் முடிவு எடுப்பேன்னா நீங்களா ஒரு கற்பனையை உருவாக்குறீங்க. இறந்து போன தாத்தா
உங்கள் கூட இருக்கிறாருன்னு நினச்சி நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டீங்க. உங்கள் வாழ்க்கை இப்போ வேறு லெவலில் போக போகுது. ஸோ இதெல்லாம் சில பேர் தன்னோட கற்பனை உண்மைன்னு நினச்சி அதுக்கு முழு வடிவத்தை கொடுத்து வாழ்க்கையில் உருப்படி இல்லாமலும் போய் கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன், கற்பனை பண்ணுங்க, கடவுள் இருக்கிறான்னு கற்பனை பண்ணுங்க. எந்த முடிவு எடுத்தாலும் அதை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்குதான்னு பாருங்கள். ரைட்டா? இப்போ சாய்பா சீட் எழுதி குலுக்கி போட்டு பார்க்குறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி சாய்பா நான் குறி கேட்க போகிறேன்னு சொல்லி தியானம் பண்ணும்போது இல்லை அப்படின்னுமா, அப்போ நமக்கு என்ன தேவையோ அதுதான் திரும்ப திரும்ப வரும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப தெளிவாக சாய்பா வாழ்க்கையை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாரு. அவர் இதை செய்யணும்னு சொல்லலை, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. ஏன்னா அவர் உங்களுக்கு ஆழ்ந்த அறிவை கொடுத்துருக்காரு. அந்த அறிவை பயன்படுத்தி தான் இங்கே வாழணும்னு அவருடைய கணக்கு. அந்த கணக்கின்படி தான் நாம் வாழணும். ஓகேங்களா? அந்த கணக்கின்படி தான் வாழணும். அப்போ இதை செஞ்சால் இதனுடைய விளைவு எப்படி இருக்கும், அதை செஞ்சால் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும், அந்த விளைவுகளை ஏற்றுக்கிறதுக்கு நீ தயாராக இருந்துச்சுன்னா நீ செய், தயாராக இல்லைன்னா செய்யாது, அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான். தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்க வேண்டாம். குழப்ப உங்களுக்கு மேலும் மனசில் மனநுழையாளியாக மாறிடும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே குழப்ப தாங்காதுங்க. ஒரு துன்பத்தை தொடர்ந்து நினச்சிட்டே இருங்க, உங்களால் நடக்க முடியாது, உட்கார முடியாது, 4 வார்த்தை பேசக்கூட முடியாது. ஸோ குழப்பமில்லாத வாழ்க்கைக்கு இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் தான் அன்பே சாயில் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும். தயவு செய்து இதில் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுங்க. இதில் ஸ்டடி பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு போங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா.